மனதில் பட்டாம்பூச்சி பறக்குமே. லவ்விலே, அதன் பெயர் லவ்விலே. என்னை பார்த்து பேச சொன்னா கழுத்து கீழே பார்க்குமே. லவ்விலே, அதன் பேரு லவ்விலே. கிழிஞ்ச பாயில் படுக்கும் போது கூட உன் கனவுல கிளியோபட்ரா வந்தா லவ்வில. ஜவுளி கடை பொம்மை பார்க்கும் போது உன் மனசுல கெவிலி சத்தம் கேட்டா லவ்வில. எதுக்குடா வீணா அழுகுறே? ஹலோ, ரெண்டு பேருக்கு என்னாச்சு? இன்னைக்கு தான் ரெண்டு பேரும் சேர்ந்து வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் படம் பார்த்தோம். இந்த பாட்டு செம்மையா இருந்துச்சு, அதான் பாடி பார்த்துட்டு இருந்தோம். சரி அர்ஜுன், நீ எங்க கிளம்பிட்ட? காவியாவை கூப்பிடுதா நீ? ஜெராக்ஸ் காப்பி, எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லு பூனை. நீயும் காவியாவும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்க. அவளும் உன்னை பார்க்கும் போதெல்லாம் சண்டை கோழி மாதிரி சீறிக்கிட்டே இருந்தா. எப்படி சமாதானம் நீங்க? எல்லாம் கட்டிப்பிடி வைத்தியம் தான். கட்டிப்பிடி வைத்தியமா? இன்னைக்கு தானே மூவி பார்த்தோம், மறந்துட்டியா? ஓ அதுவா? சரி, நீங்க உங்க டான்ஸையும் சாங்கையும் கண்டினியூ பண்ணுங்க. நான் போய் காவியா கூப்பிட்டு வரேன். சரி அர்ஜுன், போயிட்டு வா. டேய் மச்சான், காவியா வராடா. டேய், நீ என்னமோ அவசரப்படுறேன்னு எனக்கு தோணுது. ஆசையே அவகிட்ட சொல்ல போறேன். வந்தா மழை, போனா முடி. ஓகேன்னு சொன்னா லவ் பண்ணுவேன், இல்லைன்னா எப்பவும் போல ஃப்ரெண்ட்ஷிப் தான். அது இல்ல மச்சான், அவ காலேஜ்ல சேர்ந்தே கொஞ்ச நாள் தான் ஆகுது. அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ப்ரப்போஸ் பண்ணு. பாரு, ப்ரப்போஸினா அது நம்ம ஆளுக்கு. எப்படி ரியாக்ட் பண்றான்னு பாப்போம். காவியா. சொல்லுங்க விக்கி. ஹே விக்கி, கையில என்ன கிரீட்டிங் கார்டு, ரோஸ்? யாராவது உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க என்ன? அட ஆமா, இப்பதான் பாக்குறேன். நம்மளெல்லாம் யார் ப்ரப்போஸ் பண்ண போறா? நம்ம தான் ப்ரப்போஸ் பண்ணணும். பாரு, அப்ப யாருக்கு? காவியா, ஐ லவ் யூ. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா அக்செப்ட் பண்ணுங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கே ப்ரப்போஸ் பண்ணுவேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏன் உன் கூட அக்கா தங்கச்சி பிறக்கல? நான் காலேஜ்ல சேர்ந்து கொஞ்ச நாள் கூட ஆகல, ஃப்ரெண்டுன்னு பழகிட்டு இப்ப லவ் சொல்றேன். உங்களை மாதிரி ஆள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சது ஏன் தப்பு தான். எங்க அடிச்சிடாதீங்க. காவியா, என்ன பண்ற? கையை கீழே இருக்கு ஃபர்ஸ்ட். காவியா, எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? உன்னை பிடிச்சி போய் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. உனக்கும் பிடிச்சிருக்குன்னா ஓகே சொல்லு, பிடிக்கலன்னா வேணான்னு சொல்லு. உன் மனசுல என்ன இருக்கோ அதை வெளிப்படுத்திட்டா அவர் அமைதியா போயிட போறாரு. அதுக்கு எதுக்காக கை ஓங்குற? என்ன நீங்க இத பார்த்து கோவப்படாம எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? காவியா, அவர் செஞ்சதுல என்ன தப்பு இருக்கு? பிடிக்கலன்னு சொல்லியும் உன் பின்னாடி வந்து டார்ச்சர் பண்ணா அது தப்பு. அப்படி ஒரு விஷயம் நடந்தா நீ அவனை அடிக்கலாம். ஆனா உன்கிட்ட எவ்வளோ டீசெண்டா ப்ரப்போஸ் பண்றாரு. உனக்கு பிடிக்கலன்னா வேணான்னு சொல்லு. நீ இன்னும் 2 வருஷமும் அதே காலேஜில் தான் படிக்கணும். இன்னைக்கு நீ அவரை அடிச்சிட்டா நாளைக்கு நீ அவர் முகத்துல முழிக்கும் போது உனக்கு அதே நினைப்பு தான் வரும். இன்னும் 2 வருஷம் அதே பகையோட இருக்க போறியா? காலேஜ் லைஃப்ல ஒரு நாள் கூட நீ என்னைக்கு நினைச்சாலும் திரும்ப வராது. அதனால தான் சொல்றேன், அவர்கிட்ட சாரி சொல்லு. உன் மனசுல என்ன இருக்குன்னு எடுத்து சொல்லு, அவர் புரிஞ்சுப்பாரு. சாரி விக்கி, நான் வேற ஒருத்தர் விரும்புறேன். சாரி காவியா, உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம ப்ரப்போஸ் பண்ணது ஏன் தப்பு தான். பரவாயில்ல. சரி, இதை மனசுல வச்சுட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எதுவும் டிஸ்டர்ப் ஆக வேணாம். அது எப்பவுமே கண்டினியூ ஆகட்டும். ப்ரோ, தேங்க்யூ. பாய் காவியா. பாய் மீனா. பாய். எப்படியோ இன்னைக்கு ஒரு அறையில இருந்து தப்பிச்சிட்டேன். சும்மா இருடி லூசு. என்னம்மா மூஞ்சி சுருங்கி போச்சு? எப்படி அர்ஜுன் இவ்வளவு அழகா ஹேண்டில் பண்றீங்க? அதான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க மட்டும் வரலனா இவர் 2 கணத்துலயும் நல்லா அரவிட்டிருப்பா. அதுக்கப்புறம் எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் கெட்டு போயிருக்கும். கெட்டு போறதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் என்ன பிரியாணி போட்டலமா? இந்த நேரத்துல இந்த கவுண்டர் ரொம்ப முக்கியமா? எப்படி அர்ஜுன் நீங்க மட்டும் வரலனா மீனா சொன்ன மாதிரி தான் ஏதாவது நடந்திருக்கும். நீ பொண்ணுங்க இடத்துல இருந்து யோசிச்ச, நான் அந்த பையன் இடத்துல இருந்து யோசிச்சேன், அவ்வளவுதான். சரி வா கிளம்பலாம். மீனா நீ வா, உன்னை வீட்டில் டிராப் பண்ணிடுறேன். பைக்லையா? 3 பேர் எப்படி? நான் ட்ரிபிள்ஸ் வச்சு ஓட்டிடுவேன், வா போலாம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நாங்க பஸ்லயே வரோம், நீங்க கிளம்புங்க. லூசு, அவரு பைக்ல வரல, கார்ல தான் வந்திருக்காரு. ரொம்ப பயப்படாத. ஓ காரா? சரி வா போலாம். மீனா நடி, தொண்டையில எதுவும் பிரச்சனையா? தண்ணி எடுத்து குடி. ஏய் அது ஏன் ஆளு, அதனால என்ன ஆசை கடிப்பேன் கொன்றுவேன் உன்னை. அர்ஜுன். சொல்லுங்க மீனா. ஏன் அர்ஜுன் நீங்க எப்படி இப்படி இருக்கீங்க? என்னப்பா, எல்லார் மனசு மாதிரி தானே நானும் இருக்கேன். 2 கண்ணு, கை, காலு, மூக்கு. பார்க்கிறதுக்கு செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. ரொம்ப பிரில்லியண்டா யோசிக்கிறீங்க. உண்மையாவே சூப்பர்ங்க நீங்க. ஏன் ஆளை ஏன் முன்னாடியே இப்படி ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா? அர்ஜுன்
ஐ லவ் யூ so much. ஐ லவ் யூ டு மீனா. ஹலோ, இங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? என்ன நீங்க அவ தான் கேனத்தனமா ஐ லவ் யூ சொல்றனா நீங்களும் பதிலுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. காவியாம்மா, ஐ லவ் யூங்கிறது ஒரு வேர்ட். நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஐ லவ் யூங்கிறது ஒரு வேர்ட். அம்மாக்கு, அப்பாக்கு, தங்கச்சிக்கு, ஃப்ரெண்டுக்கு யாருக்கு வேணாலும் சொல்லலாம். இதைத்தானே சொல்ல போறீங்க? கரெக்ட். இன்னைக்கு தான் என் குட்டிமா பிரில்லியண்டா பேசியிருக்கா. அப்போ மீனாவை என்ன நினைச்சு சொன்னீங்க? சிஸ்டர் தானே? அப்படி கூட வச்சுக்கலாம். கேட்டியாமா, சிஸ்டரா? அர்ஜுன், இது போங்கு. உங்களை மாதிரி அழகான பசங்களாம் என்ன மாதிரி அழகான பொண்ணு சிஸ்டர்னு சொல்லிட்டா எப்படி? உங்களுக்கு ஆள் இருக்கிறனால லவ்னு வேண்டாம், அட்லீஸ்ட் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிரஷ் இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம்ல. தயவு செஞ்சு என்ன சிஸ்டர்னு மட்டும் சொல்லி என் மனசை கஷ்டப்படுத்திடாதீங்க. அட்லீஸ்ட் சைட்டுங்கிற போஸ்டிங்காவது என்கிட்ட கொடுங்க. அடி பாவி, நீ ஊத்துல கார்லயே நீச்சல் அடிக்கலாம் போல அந்த அளவுக்கு வளைஞ்சிக்கிட்டு இருக்க. என்னடி பண்றது, நாங்களாம் சைட் அடிச்சு சாகர சங்கத்துல தலைவியா போயிட்டோம். அப்போ உறுப்பினர் யாரு? அதுவும் நாங்க தான். என்ன அர்ஜுன், சைட் ஓகேவா கிரஷ் ஓகேவா? எதுனாலும் அவகிட்டயே பர்மிஷன் கேட்டுக்கோங்க. என்னடி, சைட்டா கிரஷா நீ சொல்லு. எதுனாலும் வச்சுக்கோமா, பர்மிஷன் கிராண்டட். அப்போ ஓகே. ஆனா மீனா, உன்னை பார்த்தா எனக்கு காவலன் படம் தான் ஞாபகத்துக்கு வருது. காவலன் மூவியா? வாட் ஸ்டோரி? அதுல அசின் உருகி விஜய் லவ் பண்ணுவாரு. கடைசியில நடுவுல இருக்கிற ஃப்ரெண்டு நோகாம குத்திட்டு போயிருவாங்க. மேடம், அதுக்கு நீங்க அசினும் இல்ல அவர் விஜயும் இல்ல, ஏதோ பார்க்க சூப்பரா இருக்காருன்னு சொல்லி கொஞ்சம் சைட் அடிச்சா கொஞ்சம் ஓவரா தான் கற்பனை பண்றீங்க. நீங்க அர்ஜுன் அப்படியே அழகுல மயங்கி உங்க வீட்டுக்கு கூட்டு போயிடாதீங்க. என் வீடு வந்துச்சு, இறக்கி விடுங்க. உன் ஃப்ரெண்டு வாய பத்தியா கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தி தான். அவ யாரு? ஏன் ஃப்ரெண்டாச்சே? தருவாயோ தோட்டத்தில் நான் வைத்த பூச்செடியே. ஏங்க, உங்க மக வர போல ரொம்ப சந்தோஷமா துள்ளி குதிச்சுட்டு வரா. தினமொரு கனியை தருவாயோ தோட்டத்தில் நான் வைத்த மாதுளையே. என்னடி இன்னைக்கு ஓவர் குதியாட்டமா இருக்கு? அதெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம் தான். அப்படி என்னமா? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது, என் அப்பா கிட்ட தான் சொல்லுவேன். என்னடி தங்கம், இவ்வளோ சந்தோஷம்? என் பிள்ளை இப்படி நாங்க பார்த்ததே இல்லையே. அப்பா, அர்ஜுன் மாமாவே எனக்கு பிடிச்சிருக்கு. அவரையே எனக்கு கட்டி வச்சிருங்க. அதைத்தானே சொல்ல போறேன். உனக்கு இல்லம்மா, எனக்கு. அதை தாண்டி சொன்னேன் லூசு. ஆமாப்பா, இப்பவே போய் மாமா கிட்ட பேசுங்க. நான் இப்பவே கூட கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏடி இவ்வளவு சந்தோஷப்படுறேன்? கல்யாணம் நாங்க தான் பண்ணி வைக்கிறோமா இல்ல எங்கேயாவது கோயில்ல தாலி கட்டிட்டு வந்துட்டியா? நான் கூட்டிட்டு போங்கன்னு தான் சொன்னேன், ஆனா அவர் தான் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ப்ளீஸ்பா, இப்பவே போய் அவர்கிட்ட பேசுங்களேன். நீ எப்போ சம்மதம் சொல்லுவேன் தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தோம். நீயே சொல்லியாச்சு, போய் பேசிடலாம். ஆனா எனக்கு என்னமோ தம்பி இதுக்கு சம்மதிக்க மாட்டாருன்னு தோணுது. நீ படிச்சு முடிக்கணும்னு நினைப்பாரு. அதெல்லாம் நான் பேசிக்கிறேன்ப்பா, நீங்க போய் பேசுங்களேன் ப்ளீஸ். என் பிள்ளை ஏதாவது கேட்டு நான் முடியாதுன்னு சொல்லியிருக்கேனா? உனக்காக நான் போய் பேசுறேன். ஆனா அவர் எடுக்கிற முடிவு தான் சரியா? அந்த அர்ஜுன் வெளியே வா. அர்ஜுன், என்னாச்சு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்காரு? என்னாச்சுனே? அம்மா, நான் இங்க யார்ட்டையும் பேச வரல. அர்ஜுன் எங்க? வர சொல்லுங்க அவனை. என்னாச்சு? எதுக்கு இந்த நிலைய நிக்கிற? அர்ஜுனை இப்ப கூப்பிட போறீங்களா இல்லையா? எங்க அவனை? வெளியே வர சொல்லுங்க. என் பிள்ளை என்ன பண்ணி வச்சிருக்கான்? அங்கிள், அர்ஜுன் நீங்க நினைக்கிற மாதிரி பையனா கிடையாது. எதுவும் நடந்திருக்காது. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஆமா, நீ யாரு? இந்த வீட்டு சின்ன மருமக. கொஞ்ச நேரம் அமைதியா நிக்கிறியாமா? அவ்யா, என்னாச்சு? அண்ணே, என்னாச்சு? அர்ஜுன் எங்கன்னு கேட்டேன். அங்கிள், என்னாச்சு? ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? என் பிள்ளை என்ன பண்ணீங்க தம்பி? அங்கிள் புரியல. அவன் என்ன பண்ணிருப்பான்? அவன் ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டான். என்னாச்சு காவியா? ஓ, இவன் ஒண்ணும் பண்ணாமையா என் பிள்ளை வீட்டுக்கு வந்து அப்படிலாம் பேசுது? ஏய் எருமை, காலையில வேற கட்டிப்பிடி வைத்தியோன்னு வளரிட்டு போனேன். ஏதாவது பண்ணியிருந்தா சொல்லித்தோல, நாங்க பேசி சமாளிக்கிறோம். பூனை, நீ வேற காமெடி பண்ணிக்கிட்டு எனக்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியாம நின்றுக்கிட்டு இருக்கேன். அங்கிள் என்னாச்சு? அங்கிள் காவியா என்னாச்சு? நீ என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்னா எங்களுக்கு தெரியாது. ஆனா எங்க பொண்ணு எங்க வீட்டுல வந்து உங்களை தான் கட்டிக்குவேன்னு நிலையா நிக்குது. இருக்க பையனே, ஒரு நிமிஷம் மூச்சே நின்று போச்சு. அதானே பார்த்தேன், ஏன் பேரண்டியாவது தப்பு பண்றதாவது. ஆமாம்மா, இன்னைக்கு காவியா காலேஜ்ல இருந்து வந்ததும் எங்களுக்கு கையோட இழுத்துட்டு வந்துட்டா. கட்டினா அவரை தான் கட்டுவேன், இப்பவே வந்து பேசுங்கன்னு. காவியம்மா, அதுக்கு நில பேசிட்டா போச்சு. என்ன பேரண்டி, உனக்கும் சம்மதம் தானே? உங்க வீட்டுல பேசி வர சொல்லுங்க, பேசி முடிச்சிருவோம். சரிங்க ஆச்சி.
2 நிமிஷம் காவியா கிட்ட பேசணும். டேய், உனக்கு இது கொஞ்சம் ஓவரா தெரியல? தினமும் அவளை கூட்டிட்டு போய் தனியா தான் பேசிட்டு இருக்க. இன்னும் என்ன பேச போற? அதெல்லாம் ஓகேன்னு சொல்லு. அதுக்கு என்ன தம்பி, போய் பேசிட்டு வாங்க. என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க? ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன். மாமா, உங்களுக்கு இப்போ சந்தோஷம் தானே? ஏன் காவியம்மா, திடீர்னு உனக்கு என்னாச்சு? காவியா, ஹாப்பி தான், பட் மேரேஜ் என்ன இவ்வளோ அவசரமா? எதுக்குமா? இன்னும் 2 இயர்ஸ் போட்டுமே. உனக்கு ஏஜ் என்ன ஆகுது? ஜஸ்ட் 18 தான் ஆகுது. 18 இல்ல, நெக்ஸ்ட் வீக் வந்தா 19 பிறந்துரும். நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? காவியா, சாரிடா, இப்போவே எனக்கு மேரேஜ் பண்ணிக்கிற ஐடியாலாம் சுத்தமாக இல்லை. ஏன் மாமா, என்னை பிடிச்சி தானே பழகுனீங்க? காவியம்மா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனால் மேரேஜ் இப்போ வேணான்னு சொல்கிறேன். என்ன மாமா, என்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக தான் என்னை படிக்க வச்சு என் வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் ஒத்துக்க வச்சிங்க. இப்போ என்னடானா இப்படி பேசுறீங்க? இதுல இருந்தே தெரியுது நீ இன்னும் என்ன புரிஞ்சுக்கல. காவியம்மா, உன்னை படிக்க வைக்கிறது உன் ஃபேமிலியை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவோ உன்னை என்னை லவ் பண்ண வைக்கிறதுக்காகவோ இல்லை. நீ படிக்கணும்னு நினச்சது நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. லைஃப்பில் எல்லா நேரமும் சுச்சுவேஷன் ஒரே மாதிரி இருக்காது. அந்த நேரத்தில் நமக்கு படிப்பு தான் கை கொடுக்கும். அதுக்காக மட்டும்தான் உன்னை காலேஜ் அனுப்பி படிக்க வைக்கணும்னு நினச்சேன். ஸோ நீ அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணு, அதுக்கப்புறம் இதெல்லாம் யோசிக்கலாம். மாமா, ஆனா காவியம்மா, நான் சொன்ன கேட்பியே மாட்டியா? கேட்பேன். ஓய், என்னை பாரு, என்னை பாருன்னு சொன்னேன். அதான் நீங்க சொல்றத நான் கேட்கறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? போங்க, போய் மேரேஜ் வேணாம்னு சொல்லுங்க. சிச்சோ, என் குட்டிமா முகம் இப்படி வாடி போச்சு. சரி, ஃபீல் பண்ணாத. வேணும்னா இப்படி பண்ணலாமா? இன்னும் 2 நாள்ல என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன் அம்மாட்ட நான் பேசுறேன். ஆனா மேரேஜ் மட்டும் 2 வருஷம் கழிச்சு தான். ஓகேவா? எப்பா, இப்ப எப்படி இருக்கு முகம் பாக்குறதுக்கு? சரி வா, வெளியே போய் சொல்லலாம். ஆமா, இப்படி எப்பவுமே நீங்க ஏன் நல்லதுக்காக யோசிக்கிறதா என்ன உங்ககிட்ட இவ்ளோ தூரம் நெருங்க வச்சிருக்கு. ஐ யூ ஐ ஹேட் யூ மாமா. டுடி குட்டிமா. என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக நினைச்சீங்க, கொன்றுவேன். அதான் ஏற்கனவே என்ன கொன்னுட்டியே உன் பார்வையால. ஏன்னா இப்ப கூட உனக்கு என் கூட பேசணும்னு தோணலையா? நான் ஓடி போய் கல்யாணம் பண்ண தப்புதான், ஆனா அதுக்காக இவ்வளவு நாளானே கோவமா இருப்பேன். எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இப்பவாச்சு என்கிட்ட பேசுனேன். எதுக்கு இப்படி வருத்தப்பட்டு நிக்கிற? அதெல்லாம் பேசுவான். ஏலே, இன்னுமா இவளை தண்டிக்க போற? பேசல. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனே, இது போதும் எனக்கு, இது போதும். சரி, அழாது. இனிமே எல்லாமே நல்லபடியாவே நடக்கும். எல்லாரும் ஒண்ணா இருக்கீங்க, இருங்க. உங்க எல்லாருக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். டேய், அவங்க சம்மந்தம் பேச வந்திருக்காங்க, அப்படியே ஓட விட்டுறாத. சோஃபிமா, காஃபியா? நீ போட போறியா? அத்தை, ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க. காஃபி தான் நான் நல்லா தான் போடுவேன். இப்படி போட்டுட்டு வரேன்னு மட்டும் பாருங்க. எனக்கு ஒரு டவுட். அர்ஜுன் எப்படி இங்க இருந்து அமெரிக்கா போனா? இல்லத்தே, அன்னைக்கு நீங்க அர்ஜுன் கிட்ட பேசிட்டு இருந்ததை நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அவனுக்கும் நீங்க தான் அவனோட அம்மான்னு தெரியும். ஆனா எதனால உங்களை அம்மானு கூப்பிட மாட்டேங்கிறான் தான் எனக்கும் தெரியல. அதை நினைச்சு அவனும் வருத்தப்பட்டான். அதனாலதான் கேக்குறேன், அவன் எப்படி அங்க போனான்? சும்மா தங்கத்தோட அக்கா கஸ்தூரி இருக்கா, அவதான் இந்த வீட்டுக்கு மூத்தவ. அவளுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம இருந்துச்சு. எங்க பேசுங்க. என்ன கஸ்தூரி, ஏதோ முணுமுணுக்கிற மாதிரி இருக்கு? அது வந்து நாளைக்கு நானும் கஸ்தூரியும் அமெரிக்கா போறோம். அதை என்னத்துக்கு புதுசா பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இது ஏற்கனவே நீங்க 2 பேரும் முடிவு பண்ணி வச்சதானே? அந்த ஊரு சொந்த பந்தத்தெல்லாம் விட்டுட்டு அவ்வளவு தூரம் போய் அப்படி என்ன பண்ண போறீங்கன்னா எனக்கும் தெரியல. இல்ல, அது விஷயமா தான் பேசலான்னு. இல்லண்ணே, எதுவா இருந்தாலும் மென்னு முழுங்காம சொல்லு. அது ஒண்ணும் இல்ல, தங்கத்துக்கிட்ட தான் கொஞ்சம் பேசணும். என்னாச்சு மாமா? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. இல்ல, அர்ஜுனும் கஸ்தூரி கிட்ட நல்லா ஒட்டிக்கிட்டான். கஸ்தூரியாலையும் அர்ஜுனை விட்டு பிரிஞ்சிருக்க முடியல. நாங்க அமெரிக்கா போனதுக்கு அப்புறம் அவ அர்ஜுனை ரொம்ப தேடுவா. உங்களுக்கே தெரியும், 7-8 வருஷமா எங்களுக்கு பிள்ளை இல்ல. அதனால நாங்க படாத துயரமும் இல்ல. இப்பதான் கொஞ்சமாவது அவ நல்லா இருக்கா. அதான் அர்ஜுனை நாங்க எங்க கூடயே. என்ன மாமா, அது எப்படி முடியும்? என் பையனை நான் எப்படி? என்னாலலாம் என் பையனை பிரிஞ்சு இருக்க முடியாது மாமா. அக்கா வேணா இங்கே விட்டுட்டு போங்க, நாங்க எல்லாரும் பாத்துக்கிறோம். ஏண்டி, அக்காக்காக உன் பையனை விட்டு தர மாட்டியா? நான் அவனை பெத்த தாயை போல பாத்துப்பேன். ஏன் மேல உனக்கு அந்த நம்பிக்கை இல்லையா? இல்லக்கா, என்ன இருந்தாலும் எப்படி அது முடியும்? ஆமா கஸ்தூரி, அது எப்படி முடியும்? அதுவும் பெத்த பிள்ளைய யாராவது பிரிஞ்சிருக்க முடியுமா? 15 நாளா தூக்கி கொடுக்கறதுக்கு அவன் இழுச்சு வாங்கி நினைச்சியா? இங்க இருந்து பிள்ளைய பாத்துக்கணும் பாரு, யாருமே தடுக்க போறதில்ல.
ஆனா அமெரிக்காவுக்கு தூக்கிட்டு போனங்கிறதுலாம் நடக்காத காரியம். மைனி நீங்க சும்மா இருங்க, நான் ஒன்னும் உங்ககிட்ட பேசல, நான் என் தங்கச்சி கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட எப்படி பேசுவே? எங்ககிட்ட பேசினா நீ ஜெயிக்க முடியாது. உன் தங்கச்சி கிட்ட பேசி நல்லா அழுத்து நடிச்சு காரியத்தை சாதிச்சலாம் நினைக்கிறியா? அதெல்லாம் நாங்க விட மாட்டோம். நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க மைனி. தங்கம் நீ என்ன சொல்ற? உன் அக்காக்காக இது கூட செய்ய மாட்டியா? உன் காலை வேணாலும் விழுகிறேன் தங்கம். என் அர்ஜுன என்கிட்டயே கூட. உனக்கே தெரியும் எனக்கு அப்படி ஒரு பாக்கியம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு நீயும் பார்த்துக்கிட்டு தானே இருந்த. தயவு செஞ்சு அர்ஜுன என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. என் கூடயே அர்ஜுன் இருக்கட்டும். உனக்கு எப்போ தோணுதோ அப்பெல்லாம் வந்து நான் காமிச்சிட்டு போறேன். இல்லைன்னா நீங்க கூட வாங்க, வந்து அங்க பையனை பாத்துக்கோ. ஆனா என் கூட அனுப்பி வச்சிடுறீ. காலில் வேணாலும் விழுகிறேன். என்னக்கா நீ போய் பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு? சரி உன் பையன் நீ வளர்த்துருவ. எங்களுக்கு தோணும் போது நாங்க வந்து பாத்துக்கிறோம். நீ வச்சுக்கோ. இனி அர்ஜுன் உன் பையன் போதுமா? அவன் அடிச்சு உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கா, அப்புறம் பையனை கண்ணிலே காட்ட மாட்டான். பாவம் மைனி அக்கா எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டா. நீங்க எல்லாரும் தானே அவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனீங்க. அவ மனசு என்ன வேதனைப்பட்டிருக்கும். அதுக்கெல்லாம் மருந்து அர்ஜுனா தான் இருக்க முடியும். அவ தூக்கிட்டு போய் வளர்க்கட்டும். நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்னத்த சொல்றது, அதான் முடிவு எடுத்துட்டியே. வேண்டானா விட்டுறவா போற? ரொம்ப நன்றி தம்பி, எங்க முடியாதுன்னு சொல்லிடுவோம்னு நினைச்சேன். என்னன்னு உன்னோடது என்னோடதுன்னு என்னைக்காவது பிரிச்சு பார்த்துருக்குமா? என் பையன் உன் பையன் மாதிரி. நீ வளர்க்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதான் சொல்லிட்டீங்களே எப்பனாலும் வந்து பாத்துக்கலான்னு. நாங்க நினைச்சா எங்க பையனை எப்பனாலும் வந்து பாத்துக்கிறோம். நீங்க தாராளமா கூட்டிட்டு போங்க. இவ்வளவுதான் ஸ்டோரியா? இதுக்கு ஆளாளுக்கு பில்டப் கொடுத்தீங்க. அப்போ அர்ஜுன் எல்லாரும் தெரிஞ்சுதான் அனுப்பி வச்சிருக்கீங்க. ஆனா எதுக்காக அவனை ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பேசிக்கிறீங்க? தங்கத்துக்கிட்ட கெஞ்சி கூத்தாடி தான் அவ பிள்ளையை தூக்கிட்டு போனான். ஆனா போனதுக்கு அப்புறம் தான் அவ சுயரூபமே தெரிஞ்சிச்சு. அவ சுயநலத்துக்காக பிள்ளையை தூக்கிட்டு போய் 22 வருஷமா கண்ணிலேயே காட்டாம வளர்த்துட்டா. எத்தனையோ தடவை போனை போட்டிருப்போம், அவளை தேடி பார்த்திருக்கோம். ஆனா எந்த தடையும் கிடைக்கல. பையன் இருக்கானா இல்லையான்னு எதுவுமே தெரியாம இவ எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா? இவ அதுல இருந்து வெளியே வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. நான் சொல்ல சொல்ல கேட்காம தூக்கி கொடுத்தா. கடைசியில் இவ தான் கஷ்டப்பட்டு கிடந்தா. இத்தனை வருஷம் கழிச்சு அவன் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் உயிரோட இருக்காங்கிற விஷயமே எங்களுக்கு தெரியும். இப்ப அர்ஜுன் தம்பி விஷயத்துல அவளை கூப்பிட்டு பேசணும்னு நினைக்கும் போதே எங்களுக்கு அவ்வளவு எரிச்சலா இருக்கு. அவளெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள திரும்ப விடணுமான்னு அப்படி ஆத்திரம் பத்திக்கிட்டு வருது. ஆனா என்ன பண்றது, அவ எப்படி இருந்தாலும் சரி அர்ஜுன் தம்பியை ரொம்ப நல்ல பையனா வளர்த்திருக்கா. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அமைதியா நிக்கிறோம். இது எல்லாமே அர்ஜுனுக்கு தெரிஞ்சிருந்தா அர்ஜுன் எதுக்காக அத்தை கிட்ட பேசாம இருக்கணும்? அத்தை ஏன் அம்மானு கூப்பிட மாட்டேங்கிறான்? நீ சொல்ற மாதிரி அவனுக்கு உண்மை தெரிஞ்சு என்ன அம்மாவா கூப்பிட மாட்டேங்கிறானா? அவன் மனசு என்ன அம்மாவை ஏத்துக்கலையோ என்னமோ, இல்ல நான் தான் தூக்கி கொடுத்துட்டேன்னு கோவமா இருக்கானா என்னமோ தெரியல. சேச்சே, உங்க மேல அர்ஜுன் கோவமாலாம் இல்லத்த, வேற ஏதோ ரீசன் இருக்கு. அதுதான் என்னன்னு தெரியல. அதான் சொன்னலமா, அவ சரியான சுயநலவாதி. அவளே கூட உன் அம்மாவை நீ நேர்ல பார்த்தாலும் அம்மான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருப்பாளோ என்னமோ. சே மைனி, அப்படிலாம் இருக்காது. அவ அப்படிப்பட்டவனா இல்ல. எனக்கு என்னமோ எங்க என்ன அம்மானு கூப்பிட்டு அவன் மனசு கஷ்டப்பட்டுருமோன்னு அர்ஜுனா நினைச்சுக்கிட்டு கூப்பிடாம இருக்கான்னு நினைக்கிறேன். கரெக்டாக சொன்னீங்க. என் அம்மா என்றைக்குமே அப்படிலாம் சொன்னதில்லை. ஆனால் உங்களை நான் அம்மானு கூப்பிட்டுட்டா என் அம்மா மனசு கண்டிப்பாக கஷ்டப்படும். இத்தனை வருஷமா இவ்வளோ தூரம் வளர்த்து திரும்பவும் அவங்கக்கிட்டேயே போய் சேர்ந்துட்டான்னு அவங்க மனசு கஷ்டப்பட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இப்படி நடந்துக்கிறேன். நீங்கள் என்னையும் என் அம்மாவையும் புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல அர்ஜுன், உனக்கு கூப்பிட தோணுச்சுன்னா கூப்பிடு, இல்லைன்னா எப்பவும் போல பேசு. நீ எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ என் கண்ணு முன்னாடியே இருக்க, எனக்கு அதுவே போதும். சரிப்பா, 2 பேரும் பேசி முடிவெடுத்துட்டீங்களா? என்ன தம்பி, உங்கள் அப்பா அம்மாட்டெல்லாம் பேசிடலாமா? அங்கிள், காவியா ஒரு 2 வருஷம் படிக்கட்டும், இப்போ வேணா என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் என் அம்மா அப்பா கிட்ட பேசி நாளைக்கே வர சொல்கிறேன். இன்னும் 2 டேஸில் என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன் தம்பி கல்யாணத்தை இவ்வளோ தள்ளி போடுறீங்க? அதுவும் நிச்சயத்தை வச்சுட்டு கல்யாணத்தை 2 வருஷம் கழிச்சுனா அதெல்லாம் நல்லாவா இருக்கும்? இல்லைத்த, இப்போ கூட காவியோட விருப்பத்துக்காக தான் நான் இதுக்கே சம்மதிக்கிறேன். பொறுத்த வரைக்கும் காவியா ஸ்டடீஸ் முடிக்கணும். என்ன பேரண்டி, இந்த காலத்துல கல்யாணத்தை முடிச்சிட்டு எத்தனை பேர் படிக்கிறாங்க? பி, நீங்கள் எது யோசிச்சாலும் என் பிள்ளை நல்லதுக்காக தான் இருக்கும். அதனால எங்களுக்கு இந்த முடிவு சம்மதம். காவியம்மா, உனக்கு? எனக்கும் ஓகே தான்ப்பா. சரிங்க தம்பி, அப்போ உங்கள் வீட்டில் பேசிட்டு சொல்லுங்க, நாங்கள் வாரோம். சரிங்க மாமா. எத்தே நிச்சய வேலையெல்லாம் இருக்கு, வந்து நீங்க தான் பார்க்கணும் சொல்லிட்டேன். ஆமாடி, எனக்கு இன்னும் இளம ஊஞ்சல் ஆடுது பாரு, உன் கூட வந்து வேலை பார்க்கறதுக்கு. உங்கள் மாமியார் மருமக சண்டையெல்லாம் முடிச்சிட்டு வாங்க. ஏங்க இருங்க, நானும் வரேன். அர்ஜுன், இன்னும் 2 நாள் என்கேஜ்மெண்ட், ஜாலி தான். என்ன அவசரப்பட்டு கல்யாணத்தை வேணான்னு சொன்னேன்? அதையும் பண்ணா எப்படி இருந்திருக்கும்? வீடே கல்யாண கலை கட்டியிருக்கும். காஃபி ரெடி. வாடி என் மருமகளே, காஃபி கொண்டு வந்திருக்க நேரத்து பாரு. எல்லாரும் வீட்டுக்கு போயாச்சு. நீஷ், உனக்கு ஒரு குட் நியூஸ் தெரியுமா? என்னடி, சொன்னா தானே தெரியும். எங்க நீயே கெஸ் பண்ணி பார்க்கலாம்.
எனக்கு தெரியல ஐஷு, நீயே சொல்லு. அர்ஜுனுக்கும் காவியாக்கும் என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஏய் சூப்பர். நீயும் இங்க இருந்திருந்தா எவ்வளவு ஜாலியா இருந்திருக்கும். என்ன சடனா முடிவு பண்ணியிருக்காங்க? என்னோட ஓன் பிரதர் என்கேஜ்மெண்ட்ல நான் கலந்துக்க முடியாம போச்சே. ஆமா, உனக்கு எப்படி அது தெரியும்? என்னது? இல்ல, அர்ஜுன் உன்னோட ஓன் பிரதர்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். அதெல்லாம் தெரியும். ஏய் நீ கேள்விப்பட்டதில்லையா, ட்வின்ஸ் எல்லாம் அப்படியே பக்கத்துல பக்கத்துல இருந்தா ஒரு வேவ்லன் உருவாகும்ல, அப்படித்தான். நடிக்காத, உண்மையை சொல்லு. உனக்கு எப்படி தெரியும்? இத்தனை நாள் இந்த வீட்ல இருந்து எனக்கே இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு. உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அது காவியா கிட்ட ஊர்ல இருந்து வரும்போதே சொல்லிட்டு தான் வந்தேன். அவனை பத்தி அவன் ஃபேமிலியை பத்திலாம் நான் நல்லா விசாரிச்சுக்கிறேன், அதுக்கப்புறமா நீ ஓகே சொல்லு அப்படின்னு அவகிட்ட நான் சொல்லியிருந்தேன். அப்போ காவியாக்காக நீ ஸ்பை வேலை பார்த்திருக்க. என்ன ஐஷுமா, ஏன் அத்தை பொண்ணுக்காக இதை கூட பண்ணலாம் எப்படி? என்ன அனீஷ், நான் எத்தனை தடவை சொன்னேன், அர்ஜுன் ரொம்ப நல்ல பையன், அவனை பத்திலாம் நீ இப்படி விசாரிச்சுன்னு தெரிஞ்சா அவனுக்கு கஷ்டமா இருக்காதா? அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இருக்காது, அவனுக்கே அதெல்லாம் தெரியும். தெரியுமா? எப்படி? ஷோபா, ஒவ்வொரு கொஸ்டினா கேட்காதடி. எப்படி தெரியும்னு கேட்டேன். ஏய் என்னை யாருன்னு நினைச்ச? வருங்கால வந்து சொல்றேன். சரி அனீஷ், அதெல்லாம் இருக்கட்டும். உன்னோட ட்ரைனிங்லாம் எப்படி போகுது? சூப்பரா போகுது. ம், அப்புறம் ஐஷு, வேற என்ன? வேற என்ன? நீ தான் சொல்லணும். சரி ஐஷுமா, உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா? இருக்கே. என்னது? என் அப்பாவை நல்லா பார்த்துக்கணும், அதான் என்னோட மிகப்பெரிய ஆசை. அது எனக்கு தெரியுமே, நான் அதை கேட்கல. நமக்குன்னு ஏதாவது தனிப்பட்ட ஆசை இருக்கும்ல. புரியலடா, எதை பத்தி சொல்ற? இல்ல, நம்ம லைஃப்ல உனக்கு ஏதாவது ட்ரீம் இருக்கும்ல, ரொமான்டிக்கா. ஹோ, அதை கேக்குறியா? ஏய் என்ன வெக்கமா? அதெல்லாம் நிறைய இருக்கு, ஆனா போன்லலாம் சொல்ல முடியாது. நேர்ல வா, பேசலாம். நேர்ல வந்தாலும் பேச மட்டும்தான் செய்யணுமா? பாருடா, சாருக்கு இன்னைக்கு என்னாச்சு? எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகல, நீ சொல்லுமா. என்ன சொல்றது? ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கே. ஏய் பொண்டாட்டி, புருஷன்கிட்ட என்னடி வைக்கும்? புருஷன்கிட்ட மட்டும் வெக்கம் இருக்காதா என்ன? சரி சொல்றேன். ஜோர்னு மழை, நீயும் நானும் மட்டும் அப்படியே வெட்ட வெளியில ஒரு கட்டில், கைத்து கட்டில், நீயும் நானும் வில்லேஜ் லுக்ல. ஓ, வெட்ட வெளியில கொற்ற மலையில வில்லேஜ் லுக்ல. எவனாவது வீடியோ எடுத்து நெட்ல போட்டுருவான். உன் மூஞ்சி, என்னைக்காவது என்ன ரொமான்டிக்கா பேச சொல்லி பாரு, அப்புறம் உனக்கு இருக்கு. எருமை, பன்னி, பிசாசு, கழுத, ஆடு, கண்ணுக்குட்டி. கண்ணுக்குட்டியா? அது எப்படிதான் ஒரு ஃப்ளோல எல்லா அனிமல்ஸும் வரும். ஹே பொண்டாட்டி, என்ன சூடாயிட்டியா? நான் வேணா சில் பண்ணவா? ஒண்ணும் வேணாம், மூடிட்டு போன வை. ஏதாவது ரொமான்ஸ் பேசி பாரு, அப்படி இருக்கு உனக்கு. ஹே, என்ன நாய் கூப்பிட்டுட்டு இருக்க? ஹே, ஒன்னதான் சொல்ல சொல்ல கேட்காம நாய் கூப்பிட்டுட்டே இருக்கேன். போதும் போதும், ஃபோன் செதறிட போகுது. சரி ஐஷு, வைக்கிறேன். பாய், டைம் ஆச்சு, தூங்கு. குட் நைட், பாய். ஜோர்னு மலையில வெட்ட வெளியில கைத்து கட்டல, நீயும் நானும் மட்டும் இருந்தா எப்படி இருக்கும்? மாமா, வாங்க போய் சாப்பிடலாம். சாப்பாடு என்னடி சாப்பாடு? அது கிடக்குது. அப்புறம் இன்னைக்கு பட்னி தான். ஏச்சே, ஏன் பொண்டாட்டி என்ன பட்டினி போட்டுவானா என்ன? என்ன மாமா இப்படி பாக்குறீங்க? ஏன் பாக்குறேன்னு இன்னுமா புரியல? மாமா வேணாம், வெட்ட வெளி. மாமா மாமா வேணாம், இதெல்லாம் தப்பு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எதுவும் தப்பு இல்ல. ஹனீஷ் வேணாம், கிட்ட வராத. அப்படித்தான் வருவேன், ஓடுனா மட்டும் விட்டுருவோமா? ஐஷு பார்த்து. ஏய், இறக்கி விடுறா. ம்ஹும். ஹனீஷ் ப்ளீஸ், வேணாம் வேணாம், கிட்ட வராத, கிட்ட வராத. ஹனீஷ் வேணாம். இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, வேணாங்கிற.